கசிந்துருகி இமைப்பொழுதில் இசையாகி இதயத்தை வருட வரும் கவிதை நேரத்தில் கவிதையோடு கலந்திட தயாராகுங்கள். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது வனம் பூத்த கவிதைகள். கவிதைகள் அப்படின்னா அது கதைகள் சொல்லும். கவிதைகள் அப்படின்னா அதுக்குள்ள விதைகள் இருக்கும். அது செடியாய் துளிர்க்கும், மரமாய் வளரும், கிளைகள் பரப்பும், தென்றலாய் நம்மை வருடும். இப்படியான வருடலை செவி வழி சேர்க்கத்தான் நம்ம பட்டாம்பூச்சி FMல் பூக்கிறது வனம் பூத்த கவிதைகள். ஆமாங்க, வனம் பூத்த கவிதைகள் பகுதியில நம்ம மனம் ஈர்த்த கவிதைகளை தான் கேட்க போறோம். இது நம் மனம் ஈர்த்த கவிதைகளுக்கான ஒரு களம். அந்த வகையில இந்த வாரம் தான் ரசித்த கவிதையை நாமும் ரசிக்க சேலத்திலிருந்து நம்முடைய நேராங்க கல்வி அச்சாணி விருது, சிறந்த ஆசிரியருக்கான விருது, சிங்கப்பன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், இசையின் நேசகர், ஆகச் சிறந்த வாசிப்பாளர், பொறியியல் கல்லூரி பேராசிரியர் கவிஞர் மங்கை அவர்கள். எந்த கவிஞரின் எந்த கவிதையோட இணையறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது உங்கள் மனதை வருடும் இனிய நிகழ்ச்சி வனம் பூத்த கவிதைகள். நான் உங்கள் மங்கை. மனிதன் வாழும் வரை நினைவுகள் வாழும். ஆனால் சில வார்த்தைகள் மனிதரை கடந்தும் காலத்தை கடந்தும் வாழ்கின்றன. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தமிழ் உலகிற்கு கொடுத்த கவிஞர்கள் பலர் உள்ளனர். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசப்போவது மனித மனத்தின் உணர்வுகளை மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படுத்தும் ஒரு கவிஞரை பற்றி. அவர்தான் சிநேகன். சிநேகன் இந்த பெயர் தமிழ் கவிதை உலகின் ஒரு உணர்ச்சியின் குரல். அவரது வரிகள் வாழ்க்கையின் உண்மை இருக்கும். அவரது சொற்களில் மனதின் காயங்கள் பேசும். அவரது கவிதைகளில் காதலும் வேதனையும் ஒன்றாக கலந்திருக்கும். நேயர்களே, ஒரு கவிஞரின் எழுத்து எப்போது நம்மை ஆழமாக தொடும் தெரியுமா? அது உண்மையாக இருக்கும் போது. அப்படிப்பட்ட உண்மையான கவிதைகளை நமக்கு கொடுப்பவர்தான் கவிஞர் சிநேகன். அவரது கவிதைகளில் மிகப்பெரிய தன்மை, எளிமை, உண்மை, உணர்ச்சி கலந்திருக்கும். அவரது சொற்கள் மிகவும் சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த சொற்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நேயர்களே, சிநேகன் கவிதைகளின் சிறப்பு என்னவென்றால் அவை யாரோ ஒருவரின் வாழ்க்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கை போலவே இருக்கும். அவரது வரிகளை கேட்கும் போது அது நம்மை பற்றி தான் என்று தோன்றும். இப்போது சிநேகன் அவர்கள் எழுதிய கவிதை வரிகளை கேட்போம். சில மலைத்துளி சுடும், சில மலைத்துளி குளிரும், சில மலைத்துளி மனம் பேசும், சில மலைத்துளி நேசம் பேசும், சில மலைத்துளி பசி போக்கும், சில மலைத்துளி ருசிக்கும், சில மலைத்துளி கவிதை தரும், சில மலைத்துளி கவலை தரும், சில மலைத்துளி பகைக்கும், சில மலைத்துளி நகைக்கும், இன்னும் பல மலைத்துளி விழும், இன்னும் பல வினை செய்யும். நீ என்னையும் நான் உன்னையும் பார்க்க நேர்ந்த அந்த கணத்தில் விழுந்த முதல் மலைத்துளி மட்டும் அப்படியே கிடைக்கிறது, ஈரம் காயாமலும் எதுவும் நிகழ்த்தாமலும். மனதுக்குள் விழுந்த முதல் மலைத்துளி இருக்கும் வரை எத்தனையோ அடைமலையில் குடையின்றி நடந்த பொழுதிலும் எந்த மலைத்துளியும் அதுபோல் நினைத்ததில்லை இதுவரையில் என்னை. இந்த கவிதை உங்களுக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். இன்றைய வனப்பூத்த கவிதைகள் நிகழ்ச்சியில் கவிஞர் சிநேகன் பற்றி நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி நேயர்களே, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி பண்பலை வழங்கிய வனம் பூத்த கவிதைகள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் மங்கை அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி FMல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறீங்க? அம்மனே, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு தஞ்சாவூர்காரரு, நல்ல எழுத்தாளரு, நல்ல நாடக கலைஞரு, நல்ல திரைக்கலைஞரு, இப்படிப்பட்ட கவிஞரு தஞ்சை ராமதாஸ் அவிகளோட ஒவ்வொன்றும் உதவிடும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் சாமி. அப்படிங்களா? இது எதை பத்தின புத்தகம்ங்கண்ணா? அம்மனே, இந்த புத்தகம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல சாமியோ. இது ஒரு வித்தியாசமான புத்தகம். நம்ம அரசு துறைக்கு பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம்ல, அவட தலைக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதை எப்படி கேட்கணும், அதை எப்படி செய்யணும்னு நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா கொடுத்துருப்பாரு சாமி. சம்மு இருக்குது. நாமளும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதனால வாங்கி படிச்சு போடலாம். நெசமாத்தான் சாமியோ, இது கேட்கறவங்களும் வாங்கி படிச்சு பாருங்க. நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கலாமுங்க. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா 99 44 57 06 61. சரிங்களா? ஆமாங்கண்ணோ, அதேதான். சரி, நம்ம வாங்குறது
சொல்றதோட எல்லாரையும் வாங்க சொல்லிடலாம். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க பூரா நீங்களும் வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளை கூப்பிட்டு 2 வாரத்தை மனசார வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதானுங்க. போடுறா போடுறா போடுறா.